வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு ₹1 நாணயம் போதும் நடக்கவே நடக்காது என்று நீங்கள் விட்ட விஷயம் கூட நடக்கும். உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் வாராகி தேவி அருளால நிச்சயமாக நிறைவேறும். இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் எல் 11 ₹1 நாணயங்கள், நீல நிற துணி. இது 3 தான் தேவை. நீல நிற துணி சதுர வடிவத்துல கட் பண்ணிக்கோங்க. அதுல 3 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வாங்கி போட்டுக்கோங்க. அந்த எள்ளுல 11 ₹1 நாணயங்களை வைத்து முடிச்சாக கட்டி வாராகி தேவியோட பாதத்துல வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை எந்த நாட்கள்ல எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை, பிரதோஷம், திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த தினங்கள்ல எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்து மூட்டையாக கட்டி வாராகி தேவி பாதத்துல வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி மனதார எந்த பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து உங்களை பாடாய்படுத்துதோ அது தீரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. எந்த காரியம் உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ அது சரியாகணும்னு சொல்லி வாராகி தேவியை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதன் பிறகு அந்த முடிச்ச முதல்ல கழட்டுங்க. உடனடியாகவே செய்யலாம், இல்ல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ வழிபாடு செஞ்ச உடனே செய்யலாம். இல்ல அப்படின்னா மறுநாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எப்ப நேரம் சாத்தியமாகுதோ அந்த நேரத்துல அந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய 11 ₹1 நாணயங்களை எடுத்துக்கோங்க. அந்த எல்லை கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுருங்க. அந்த துணியை வேற ஒரு தாந்திரிகத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாணயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த நாணயங்கள் இந்த மூட்டையில கட்டி வச்சிருந்த நாணயங்களை கொண்டுட்டு போய் கடையில வாழைப்பழம் வாங்குங்க. ஒருவேளை வாழைப்பழம் ₹20 இருந்துச்சுன்னா கூட ₹9 போட்டுக்கோங்க. நீங்க இதுல 11 ₹1 நாணயங்கள் வைக்கணும். கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பழத்தோட விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்க கை காசு போட்டுக்கலாம். ஆனா அதுல வச்சிருக்கிற நாணயங்களை கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்துடணும். அந்த நாணயங்களால வாழைப்பழம் உங்களால எத்தனை வாங்க முடியுமோ வாங்கி கொண்டுட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா இந்த தானமாக கொடுக்கக்கூடிய நாள் எந்த நாள்லனாலும் நீங்க செய்துக்கலாம். இப்ப நான் சொன்ன பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.